வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து திக்பலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் திக்பலத்தை பற்றி பார்த்தோம். அது வந்து பாரம்பரிய ஜோதிட முறையில் பார்த்த திக்பலம். அது வந்து ஒரு 4 கான்செப்ட் தான். அதை வச்சு நீங்கள் திக்பலம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். இது உயர்நிலை திக்பலத்திலே வந்து ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட். இது வந்து இந்த முறை வந்து மீனா டு நாடி முறை அப்படிங்கிற இதில் வந்து எடுக்கப்பட்டது. இதில் வந்து 8 விதமாக வந்து திக்பலத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஜாதகத்தில் மேலும் மேலும் வந்து டெப்த்தாக போய் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். இதை வந்து பார்க்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில் போயிருங்க. யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க. இது கரெக்டு தப்புன்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பிடிக்கலன்னா வெளியில் போயிருங்கன்ற நான் என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாதீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நுணுக்கமாக போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பேசிக்ஸ் சொல்கிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. டெப்த்தாக போகிறதுனால வந்து இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ண விருப்பம் உள்ளவங்க வந்து வெளியில் போயிருங்க, இது பிடிக்காதவங்க. இப்போ வந்து 8 விதமாக வந்து திக்பலத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. மீனா டு நாடிமுறை அப்படிங்கிறதுல திக்பலத்தில் இது ஒரு உயர்நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது லக்னத்திலே குரு புதன் இருந்தால் அது திக்பலம்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று 4ல் வந்து சந்திரன் சுக்கிரன் இருக்கிறது, 7ல் சனி ராகு இருக்கிறது, 10ல் செவ்வாய் சூரியன் கேது இருக்கிறது திக்பலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அதில் வந்து ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் இந்த 8 விதமாக பிரிப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்களாக வந்து தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் விளக்குறேன். இப்போ லக்னத்தில் குரு புதன் இருக்குது, திக்பலமாக கருதப்படுது. லக்னாதிபதி நட்சத்திரத்துலையும் குரு புதன் இருந்தால் அதுவும் திக்பலம் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன் நட்சத்திரம் என்னென்ன? பரணி, பூராடம், பூரம். இந்த 3 நட்சத்திரத்தில் குருவோ புதனோ இருந்தால் இந்த 2 கிரகங்கள் திக்பலம் அடையுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து லக்னாதிபதி பார்வை வந்து குருவோ புதன் மேலேயோ பட்டாலும் திக்பலம் அடையும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மகர லக்னம் அப்படின்னா மகர லக்னத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் வந்து குருவையும் புதனையும் ஏதோ ஒரு கிரகத்தை பார்த்தா அந்த கிரகம் வந்து திக்பலம் அடையும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். லக்னாதிபதியுடன் இணைவு, லக்னாதிபதியோட குருவோ புதனோ இணைஞ்சிருந்தாலும் அது திக்பலம் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னத்துக்கு சனினா சனியோட குருவோ புதனோ இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா எந்த கிரகம் இணையதோ அந்த கிரகம் வந்து திக்பலம் அடையுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து லக்னத்தில் நின்ற கிரகத்தின் சாரத்தோட குருவோ புதனோ இணைஞ்சாலும் அந்த இந்த 2 கிரகங்களும் திக்பலம் அடையுது. உதாரணத்துக்கு ஒரு துலாம் லக்னம் எடுத்துக்கலாம். துலாம் லக்னத்தில் வந்து ஒரு குரு துலாம் லக்னத்தில் வந்து சனி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். துலாம் லக்னத்தில் வந்து சனி நிற்கிறாரு அப்படின்னா சனியினுடைய நட்சத்திர சாரத்தில் குருவோ புதனோ இருந்துச்சு அப்படின்னா அந்த குருவோ புதனோ வந்து திக்பலம் அடையும். சனியினுடைய நட்சத்திரம் என்ன? அனுசம், உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் வந்து பூசம். இந்த 3 நட்சத்திரத்தில் குருவோ புதனோ இருக்கணும். அதாவது துலாம் லக்னத்தில் சனி இருக்கார். வேறு கிரகம் தான் இருக்குது, லக்னாதிபதி அங்கே இல்லை. வேற ஒரு சனிங்கிற கிரகம் வந்து துலாம் லக்னத்தில் இருக்குது. ஆனால் சனியோட நட்சத்திரத்தில் குருவோ புதனோ இருந்தாலும் இந்த 2 கிரகங்கள் வந்து திக்பலம் அடையும். லக்னத்தில் நின்ற கிரகத்தின் சாரத்தில் வந்து குரு புதன் இருந்தாலும் இந்த 2 கிரகங்கள் திக்பலம் அடையுது. லக்னத்தில் நின்ற கிரகத்தினுடைய பார்வை பெற்றாலும் குரு புதன் வந்து திக்பலம் அடையுது. உதாரணத்துக்கு துலாம் லக்னத்தில் சனி இருக்கார் அப்படின்னா சனியினுடைய பார்வையில் வந்து குரு புதன் பார்வை பெற்றுச்சு அப்படின்னா 3ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 10ஆம் பார்வையோ இந்த குரு புதனுக்கு பட்டுச்சு அப்படின்னா குரு புதன் வந்து திக்பலம் அடையும். லக்னத்தில் நின்ற கிரகத்தோட பார்வைப்பட்டாலும் குரு புதன் திக்பலம் அடையும். அடுத்து குரு புதன் நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதியோடு இணைஞ்சாலும் திக்பலம் அடையும். உதாரணத்துக்கு குருவும் புதனும் பார்த்தீங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். கேதுனுடைய நட்சத்திரம் என்ன? அசுபதி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரத்தில் குரு புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லக்னாதிபதியோடு இந்த கேது இணைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு விருச்சிக லக்னத்தோட அதிபதி யார்? செவ்வாய். இப்போ செவ்வாய் கூட கேது இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேது நட்சத்திரத்தில் இந்த குரு புதன் இருந்தால் இந்த குரு புதன் வந்து திக்பலம் அடையும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். குரு புதன் என்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதியின் பார்வையில் இருந்தாலும் இந்த கிரகங்கள் வந்து திக்பலம் அடையும். உதாரணத்துக்கு குருவும் புதனும் பார்த்தீங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த கேது இருக்கக்கூடிய இடத்த வந்து அந்த லக்னாதிபதி விருச்சிக லக்னத்துடைய அதிபதி யார்? செவ்வாய் வந்து கேதுவை பார்க்குறாரு. அந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் குரு புதன் இருக்குது அப்படின்னா அப்பையும் வந்து குரு புதன் வந்து திக்பலம் அடையும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 8 பாயிண்ட் வந்து திக்பலத்துக்காக வந்து கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி இது வந்து லக்னத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 4வது இடத்துல 4ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரம், 4ஆம் அதிபதியினுடைய பார்வை, அதாவது 4ஆம் அதிபதியில் நின்ற கிரகத்தினுடைய பார்வை, 4ஆம் அதிபதி நின்ற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த மாதிரி வந்து இந்த 8 பாயிண்ட்டை வந்து திக்பலமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்படி வந்து டெப்த் அனாலிசிஸ் பண்ணால் தான் ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம க்ளீனாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த கிரகத்துடைய பலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த திக்பலம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்குது. அது இத்தனை வகையாக வந்து நம்ம திக்பலத்தை வந்து கால்குலேட் பண்ணலாங்கிறது தான் உயர்நிலையில் திக்பலம் பார்க்கக்கூடிய அமைப்பு. இது வந்து நான் வேஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட யார்ட்டையும் வந்து நான் டயத்தை வீண் பண்ணலை. இது வந்து கான்செப்ட் இருக்குது, தெரியாதவங்க வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, வெளியேறிருங்கன்ற நான்.
என் சேனல் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க தப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து இருக்குது மீனாட்டு நாடி முறையில். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, நீ வந்து வளர்நிலை ஜாதகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ பார்க்குறதுக்கு வந்து டைம் ஆயிரும், எப்படி வந்து பலன் சொல்லுவேன்றாங்க. வடநாட்டில் வந்து வளர்நிலை ஜோதிடத்தை பற்றி சாஃப்ட்வேர் இருக்குது, அதை வச்சு பலன் சொல்கிறாங்க. அது தெரியாதவங்க வந்து வாயை மூடிட்டு வெளியில் போயிருங்கன்ற. நான் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும், அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.